வணக்கம் நண்பர்களே. இது உசிரேன்னு ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் அசுரனில் நடித்த அந்த கொலையாகப்படக்கூடிய ஒரு நபர் ஹீரோ, அவர் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. டைரக்டர் புதுசு, தயாரிப்பாளர் புதுசு. ஹீரோயின் பிக் பாஸில் இருந்த அந்த ஸ்ரீலங்கா பொண்ணு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் டைரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு ஊர் தகராறு, அந்த ஊர் தகராறுக்குள்ளே ஒரு லவ். அந்த லவ்வில் சிஸ்டமேட்டிக்காக அந்த கதாநாயகியோடைய அம்மா ஒரு 2 இடத்துல சீட்டிங் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறி லவ் பண்ணுறவன்ட்ட பணத்தை பிடிங்கிட்டு 2 இடத்துல எஸ்கேப் ஆகி வர்ற மாதிரி கிளைமேக்ஸுக்கு ஒட்டி சொல்லும். அந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறவங்க ஒரு கிரிமினல் குற்றம் உள்ள ஒரு பின்னணியில் உள்ள ஒரு பொண்ணு, கதாநாயகியோடைய அம்மாவும் பொண்ணும் கிட்டத்தட்ட அதுக்கு ஒப்புதலோடு இருக்குது. ஆனால் இந்த ஊரில் இவங்ககிட்டையும் அதே மெத்தடை யூஸ் பண்ணும்போது இவனை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா தோற்று போகிறாங்க. இந்த பொண்ணு அவனை உண்மையாக விரும்புகிறேங்குது. அதையும் தாண்டி பணம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவனை போய் கொலை பண்ணுறதுக்கான ஸ்கெட்ச் போட்டு போய் கொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள அந்த பொண்ணு 2 பேரை சீட்டிங் பண்ணதாக அந்த பொண்ணோடைய அம்மா சொல்லும்போது அவங்கள மர்டர் பண்ணி வந்ததாக சொல்லலை, ஊரை விட்டு வந்ததாக சொல்லுவாங்க. அதுமாரி இதுலேயும் போயிருக்கலாம். இது எதுக்கு அந்த ஸ்கெட்சில் அவனை கொலை பண்ணுற பிளான் பண்ணிச்சின்னு தெரில. அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் போய்டும். ஏன்னா இந்த பொண்ணை காமிக்கிறது, லவ் பண்ணுற மாதிரி வைக்கிறது, உடனே இந்த பொண்ணு மூலமாகவே சொல்ல வச்சு எங்கள் அம்மாவுக்கு பணம் தாண்டா முக்கியம், ஒரு 10 லட்சம் கொடுறானோன்னா அவன் எங்கேயோ கடன்லாம் வாங்கி 20 லட்சம் கொடுத்துருவான். கொடுத்த பிறகு அந்த பொண்ணுடைய அம்மா இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அம்மா கேரக்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம வேலை என்ன, அங்கங்கே போகிறோம், ஏமாத்திரம் போகிறோம், அவ்வளோ உண்மையெல்லாம் நீ இருக்க வேண்டாம் அப்படின்னோன்னா அவள் மறுபடியும் நான் போலீஸுக்கு போவேன்றவா. அடுத்த செகண்ட் சரி உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு நாள் தனியாக கூப்பிட்றேன்னு போய் ஒரு கம்மாக்கரையில் வச்சு ஒரு டேம் மேலே நிற்பாங்க. அங்கே நிற்கிற இடத்துல ஒரு இளநிக்காரனை செட் பண்ணி வச்சு அவனை இளநி விற்கிற மாதிரி ஒரு கொலை பண்ணுறவனை கூப்பிட்டு அவனை காலி பண்ணுறதுக்கான பிளான் பண்ணி, தம்பி உங்கள்கிட்ட பணம் வாங்குறது தப்பாக நினச்சிக்காத, ஏன்னா என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு, அதனால் நான் எந்த ஆம்பளையும் நம்புறதில்ல, ஆனால் நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, அந்த பணத்தை நீ நாளைக்கு திரும்பி வாங்கிட்டு போப்பா, அதுக்கு தான் தனியாக கூப்பிட்டேன்னா. அப்போயே யோசித்து கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். அதையும் தாண்டி அந்த 2 இளநி கொடுப்பான்னு சொல்லி பொறுமையாக வாங்கி சாப்பிட்டு உடனே அவனை கொலை பண்ணிவிடுவாங்க. இது ஸ்கிரிப்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா படம் முடியுது. இந்த படத்தோடைய முக்கியமான இது என்னென்னா, டைரக்டருக்கு டைரெக்ஷனே தெரியல. ஏன்னா இது பாரதி ராஜா பழைய பட்டி தொட்டியிலெல்லாம் ஒரு சின்ன யதார்த்த கிராமத்தை எப்படி எடுப்பாங்கங்கிறத கற்றுக் கொடுத்து அவங்க சிசிய பிள்ளைங்க பேரம்பேத்திங்கிற கணக்கில் ஆகிடும். பாண்டியராஜன், பாக்கியராஜ், பார்த்திபன், இப்படி ஏகப்பட்ட பேர், மணிவண்ணன் சார், மனோபாலா, இவங்க எல்லாம் பாரதி ராஜா அசிஸ்டண்ட்டு தான். ஆனால் அதை தாண்டி பாக்கியராஜ்கிட்டேருந்து வெளியே வந்த பாண்டியராஜன், பார்த்திபன், இவங்கெல்லாம் அவர் பாரதி ராஜாவோட பேர பிள்ளைங்க மாதிரி. இவங்க படம்லாம் பார்த்தா அந்த டைரெக்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல சீன் கட் ஆகணும், இந்த இடத்துல லேக் வரக்கூடாது, இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எடிட்டிங் ஆர்டரோடு வச்சு எடுப்பாங்க. அதெல்லாம் இவருக்கு தெரியல. ஒரு சினிமாவை பார்த்து சினிமா எடுக்கிற நபராக இவர் இருந்துடுறாரு. யதார்த்தம் உண்டாகிறதுக்கு என்ன வேலையோ அது பூரா கடுமையாக உழைக்கணும், அதை உழைச்சி எடுக்கணும் டைரக்டரு. அதை விட்டு அங்கங்கே என்னென்ன சம்பவம் நடக்குதோ அதை வீடியோ எடுத்து இன்றைக்கெலாம் யூடியூப்பு மற்ற இன்ஸ்டாகிராம்லேயே பிரமாதமான விதமாக எடுக்கிறாங்க. மலையாள இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்கள். எந்த ஒரு சினிமா டைரக்டரும் அந்த சோசியல் மீடியா தானே அலட்சியம் பண்ணாதீங்க. என்ன பிரமாதமாக பொதுமக்கள் தங்கிட்ட இருக்க கேமரா வச்சு அருமையாக எடுக்கிறாங்க. அதில் கான்செப்ட் வேறு, ரொம்ப அருமையான காஸ்டியூம் செலெக்ஷனு, லொக்கேஷன் செலெக்ஷனு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த காலத்தில் போய் 1980 ஒரு படத்தை காப்பி அடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுப்பாங்க படம் ஓடிடுச்சுன்னா. அந்த மாதிரி டைப்பில் ஒரு டைரக்டர்னால் என்னென்னா சப்ஜெக்டில் வாழணும், இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான டைரக்டர்கிட்ட ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கணும். இந்த எந்த விஷயமுமே இதில் இல்லை. அப்படி ஒரு படம். இந்த படம் ஓடுறது ரொம்ப கஷ்டம். தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒருத்தனை நம்பி பணத்தை போட்டு படத்தை எடுத்துருக்கீங்க. இனிமேல் தொழில் தெரிஞ்ச ஒரு கதை செலக்ட் பண்ணி கதையை ஸ்கிரிப்டில் பேப்பரில் கரெக்டாக எடுக்கிற ஒரு குரூப் வச்சுக்கோங்க. அவங்க ஓகே பண்ணால் மட்டும் படம் எடுங்க. அடுத்தது ஹீரோயின் செலெக்ஷனு ப்ளஸ்ஸு டைரக்டர் செலெக்ஷனு,
இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு சீன் எடுத்து கொடு, இந்த சீனை நீ எப்படி எடுக்கிறேன்னு பார்த்து நீங்கள் மனசில் ஒரு படம் பதிஞ்சுக்குங்க, இவன் இப்படி எடுத்துகிட்டு வந்தாருன்னா அவனை கொடுக்கலான்னு. அதுமாரி எடுத்துகிட்டு வந்தால் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் வேலை தெரியாத அவங்கக்கிட்டெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப கீழே போயிடுறீங்க. ரீரெக்கார்டிங்கிறதுக்காக லவ் இந்த இடத்துல லவ் வருதுங்க, இங்கே கொஞ்சம் ரீரெக்கார்டிங் பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. எடிட்ரு எங்கெங்கே லேக் இருக்குதுன்னு பார்த்து கட் பண்ண தெரியாமல் அப்படியே போட்டுட்ருக்காரு. எடிட்டர்கிட்ட மாபெரும் குற்றம் இருக்குது. அவர் எடிட்டர் தொழில் தெரிஞ்சவரா தெரியாதவரான்னு தெரியல, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது ஒர்க்கு. மற்றது வந்து படம் ரொம்ப ஃபோரு, பார்க்குறவங்களுக்கு யாரும் உட்காந்து பார்க்க முடியாது. நான் பார்த்த தேட்டர்லேயே ஒருத்தர் பட்ஜெட்டில் நல்ல பணக்காரன், பெரிய கையில் ப்ரேஸ்லெட்டு காலில் செயின் நகைன்லாம் போட்டு வந்து அவன் தண்ணி அடிச்சுட்டு தூங்குறதுக்குன்னே 60 ரூபா பட்ஜெட் டிக்கெட்டில் வந்து பார்த்து படுத்து கிடந்தாப்புல. பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒரு படம் நல்லா தூங்கணுன்னா அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அப்பப்போ ரீரெக்கார்டிங் பண்ணி எழுப்பி